எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த யுஎஸ் ஈரான் வார் ஓரளவுக்கு முடிவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ எம்ஓயு சைன் பண்றதுக்கு ஈரான் சார்பில் இருந்து ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் ஜெனீவா வராரு. அதே மாதிரி அமெரிக்கா சார்பில் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெனீவா வராரு. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இந்த அக்ரிமெண்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள சைன் ஆகும் அப்படின்னு நிறைய சோர்ஸ்கள் சொல்றாங்க. சில சோர்ஸ்கள் ஆல்ரெடி டிஜிட்டலா சைன் ஆயிருச்சும் வெறுமன பிசிக்கல் சைன் மட்டும் தான் அங்க நடக்குது அப்படின்னும், சில பேர் 19ஆம் தேதியே சைன் ஆயிரும் அப்படிங்கிற வெவ்வேறு நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. பட் பிரச்சனை அது இல்ல. இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இந்த கான்ஃபிளிக்ட், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் உலக பொருளாதாரத்தை மாத்தி அமைச்சிருக்கா அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் ஆமா. இந்த போர்னால எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜி காஸ்ட் அப்படிங்கிறது இங்க மெயின் பிக்சரா இருந்துச்சு இந்த வாருக்கு முன்னாடி. ஓகே, எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருந்துச்சு. வாருக்கு முன்னாடி ஓகே விலை அதிகரிக்கும், கம்மியாகும், இவ்வளவுதான் அதோட பிரச்சனை. ஆனா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி இஷ்யூவே இந்த வார் கிரியேட் பண்ணியிருக்கு. இதனோட விளைவா என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸும் டெவலப்டு கண்ட்ரிஸும் இன்க்ளூடிங் இந்தியா மிகப்பெரிய அளவுல சிஎன்ஜி, எல்என்ஜி அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கான அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா நாடுகளுமே, இந்தியாவுமே நிறைய இடங்கள்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ எனர்ஜி காஸ்ட் அப்படிங்கிற பிரச்சனையை தாண்டி எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வார் உணர்த்தி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு சிங்கிள் ட்ரேட் ரூட்டு, அதை தாண்டி வரக்கூடிய பிரச்சனைகள் இது உலக அளவுல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு பிராக்டிக்கல் லைவ் எக்ஸாம்பிளா நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரியான போர்ட், இதே மாதிரியான முக்கியமான வழித்தடங்கள் உலகம் ஃபுல்லா நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஒரு வளைவுல மாட்டினதுனால எவ்வளவு பெரிய சிரமங்களை சந்திச்சோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலக நாடுகள் இப்ப கையில் எடுத்திருக்காங்க. வேற எந்த வகையில டிரான்ஸ்போர்ட் பண்றது, எப்படி சௌரியமாக்குறது, வேற சி ரூட்ஸ், டிரான்ஸ்போர்ட் ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன, எந்தெந்த வழிகள் பிளாக் ஆனா எப்படி எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ரிசர்ச்சை இந்த உலக வரைபடத்துல புது ரூட்டுகளை இந்த உலக நாடுகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசர்ச்சையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி யுத்தம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இங்க மாறி போச்சு. இப்போ எல்லா நாட்டுடைய பட்ஜெட்டும் பார்த்தோம்னா, டிஃபென்ஸ் பட்ஜெட்ல பெருமளவான தொகை புது ட்ரோன்களை வாங்குறது. முதல்ல நம்ம ட்ரோன் அப்படிங்கிறது கல்யாணத்துல உயரத்துல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கும், இல்ல வந்து ஒரு சினி ஷாட் எடுக்கிறதுக்குமான, இப்போ மருந்தடிக்கிறதுக்குமான இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி இன்னைக்கு சண்டையே ட்ரோன் தான் அப்படிங்கிறத இந்த ஈரான் வார் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்கு. ஸோ எல்லா நாட்டோடைய பட்ஜெட்லயுமே டிஃபென்ஸ்ல அதிக அளவு மிசைல்ஸுக்கும் ட்ரோனுக்கும் ஆன பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எத்தனை பேர் இங்க வச்சிருக்கோம். இந்த தேதியில கிட்டத்தட்ட 3 மாசமா அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போடுது அப்படின்றோம். ஆனா ஒரு அமெரிக்கா சோல்டரும் ஈரான் சோல்ஜரும் டைரக்டா நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டாங்களா அப்படின்னா இல்ல. இங்க நடந்தது பூரா ட்ரோனும் மிசைல்ஸும் மட்டும்தான். அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல முதல்ல ஒரு நாட்டுல படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த வார் அப்படி இல்ல. ஒரு ராணுவம் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறதுல எத்தனை பேர், எத்தனை படை வீரர்கள் அப்படிங்கிறத தாண்டி எத்தனை ட்ரோன் இருக்கு, எத்தனை மிசைல் இருக்கு, அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முதன்மையா பார்க்கப்படுது. ஸோ டிஃபென்ஸ் ஃபைனான்ஸ், டிஃபென்ஸோடைய கால்குலேஷனுமே என்டையரா இந்த வார் மாத்தி அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஈரான் இஷ்யூ, ஈரான் இஸ்ரேல் வார்ல வரும்பொழுது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்த யுக்ரைன் ரஷ்யா வார் மாதிரியான மற்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப சிறுசாயிருச்சு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. அப்போ ஏன் இது மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னா, ஏன்னா இதை விட அதிகமா நாட்கள் அந்த வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்? எண்ணெய். அப்போ எண்ணெயோடைய டிபெண்டன்சி கம்மி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதையும் குளோபல் எக்கானமி இப்போ உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்குது. அதையும் காட்டி இந்த வார்ல முக்கியமா உலக நாடுகள் பண்ண வேண்டிய அல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்லது ஸ்டெப் எடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது டாலர் டிபெண்டன்சியை கம்மி பண்றது. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வார்ல மிகப்பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யூஎஸ்க்கு எது அட்வான்டேஜா இருந்ததுன்னா அந்த டாலருடைய ஸ்ட்ரென்த். இந்த ஆயில் கிரைசிஸ் ஆரம்பிச்ச உடனேயே யுஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா நம்மளோட ஐஎன்ஆர் எப்படி பாலாச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ டாலர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஈவன் இந்த டைம்ல கோல்டும் கூட ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனுமே டாலர் டிபெண்டா இருக்கு.
ஈரானுடைய அசட்டை சிம்பிளா க்ளோஸ் பண்ணி இந்த வார அமெரிக்காவில கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ எல்லா உலக நாடுகளும் இன்க்ளூடிங் யூரோப்பியன் நாடுகளுமே டாலர் டிபெண்டன்சியை கம்மி பண்றது எப்படி அப்படிங்கிறது இந்த வாருக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிக்ஸ் மாநாட்டுல ஒரு காமன் கரன்சி கொண்டு வரது பத்தின தீவிரமான பேச்சுகள் இதுக்கப்புறம் நிலும். ஸோ டாலர் டிபெண்டன்சியை கம்மி பண்றது அப்படிங்கறத முக்கியமா பார்த்தோம். அதை விட முக்கியமான விஷயம் கிரிப்டோவுடைய ஒரு கான்செப்டையும் நம்ம பார்த்தோம். ஒரு கட்டத்துல ட்ரோலை வந்து ஈரான் கிரிப்டோல கலெக்ட் பண்ணதா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த இஷ்யூஸ்லயும் பயங்கரமா கிரிப்டோ ஃபால் ஆனது, அது அப்புறம் ரீசெண்ட் டேஸ்ல அதோட ஃபால், இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஏஐ எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறதும் இந்த வார்ல பார்த்து ஏஐக்கான பட்ஜெட் வந்து எல்லா நாடுகளுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வார் நிறைய குளோபல் விஷயங்களை மாத்தி இருக்கு. டாலர் டிபெண்டன்சி, ஏஐ உடைய பயன்பாடு, டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ட்ரோன் மிசைல்ஸ் ஆட்கள் அதிகமா சேர்க்கறதை காட்டிலும் ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் அதிகமா சேர்க்கறது, எனர்ஜி செக்யூரிட்டி, எனர்ஜி ஸ்டோரேஜ்னு ஏகப்பட்ட புது பிரச்சனைகளையும் புது விஷயங்களையும் இந்த குளோபல் எக்கனாமிக் இம்பாக்ட இது எல்லாத்தையுமே இந்த வார் மாத்தி இருக்குன்னா அது மிகையாகாது. ஸோ மறுபடியும் இந்த மாதிரியோட ஒரு வார இந்த உலகம் சந்திக்காம ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவுச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துக்கு மிக நல்லதா இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் சைன் ஆகி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் முடிவு வர பட்சத்துல பங்கு சந்தைகளுக்கு ஒரு தெளிவான ஒரு மூவ் கிடைக்கும். தெளிவா பார்த்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கையாளுங்க, டிசிப்ளினா கையாளுங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.